ரிசல்ட் எடுத்துக்க. காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் படிக்கிறேன். நாங்க பிளஸ் ஒன்ல இருந்து இப்போ செகண்ட் இயர் படிக்கிறோம். 3 வருஷமா இந்த ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்பதான் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு டெமோ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்கிறோம். நானும் என் ஃப்ரெண்ட் மதன் குமார் சேர்ந்துதான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். டெமோல வந்துட்டு ஒரு 10 அடியில ஒரு பொம்மையை தூக்கி போட்டு நாங்க ட்ரை பண்ணோம். ஸ்கிராச்சஸ் இல்லாம அதை நாங்க தூக்கிட்டோம். இப்ப என்னன்னா 10 அடினா அந்த டெமோ வச்சு தூக்கிடலாம். ஆனா 50-60 அடி போச்சுன்னா கொஞ்சம் பெரிய மிஷின் மாதிரி பண்ணணும். அதுக்கு வந்துட்டு எப்படின்னா லேக் கணக்குல இன்வெஸ்ட் பண்ணணும். சோ எங்கள்கிட்ட போய் யார்கிட்ட போய் சேர்க்கணும், யார்கிட்ட போய் சொல்லணும்னு எங்களுக்கு தெரியல. தெரிஞ்சவங்க மூலியமா போனா அதை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு இதா இருந்தது. சரி, விஜய் அண்ணாவை ஒரு 6 மாசமா வந்து டீப்பா நாங்க அவர் ஸ்பீச் எல்லாத்தையுமே நோட் பண்ணோம். அவர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தராரு, படிப்புக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராரு. சோ இப்ப அண்ணா எதிர்கட்சி தலைவர் வேற ஒரு ஸ்பீச்லயுமே அண்ணா சொல்லுவாரு, உங்களுக்கு என்ன தம்பிகள் அண்ணன் சொல்லுவாரு. அது எங்களுக்கே சொன்ன மாதிரி இருக்கும். சரி, இந்த அண்ணா மூலியமா இந்த ப்ராஜெக்டை கொண்டு போனோம்னா அண்ணா கண்ணுக்கு மட்டும் போயிடுச்சுன்னா இந்த ஃபுல் டீடைல் எப்படி ஒர்க் ஆகுது டீப்பா அந்த அண்ணாட்ட தெளிவா நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். ஒரே வாட்டி அண்ணாவை பார்க்க மட்டும் சான்ஸ் கிடைச்சதுன்னா நாங்க எல்லாமே டீப்பா எல்லாத்தையுமே டோட்டலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கிடைக்கும். மீடியா நினைச்சா கண்டிப்பா அதனாலதான் உங்களுக்கு வீடியோ வந்துருக்கோம். அண்ணா கண்ணுக்கு மட்டும் போயிடுச்சுன்னா எல்லாத்தையுமே நாங்க தெளிவா பண்ணிடுவோம். ஒரு ஸ்கிராச்சஸ் இல்லாம குழந்தை தூக்கிடலாம். 10 அடியில போச்சுன்னா குழந்தைக்கு போனா ஒரு பெரிய மிஷின் இன்னும் பேட்டர்ன் எதுவுமே வாங்கல. மெயின் நிறைய பேட்டர்ன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் லைசன்ஸ் மாதிரி வாங்கினாதான் எங்க ப்ராஜெக்ட் இதாகும்.